பழனியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்ச முத்துவேலு சக்திவேலு வந்துட்டு பழனிக்கிட்டே அவமானப்பட்டு திரும்ப வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியன் வீட்டுல வந்துட்டு பழனியோட கல்யாண வேலைலாம் ரொம்பவே மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. பாண்டியன் வந்து காலையில எந்திரிச்சதுமே பேப்பர் வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்பதான் முத்துவேலு சக்திவேலு வந்து வேலை விஷயமா வெளியே கிளம்பி போறாங்க. பைக்ல போறப்ப பாண்டியன் அங்க வரத பாத்துறாங்க. உடனே முத்துவேலு வந்துட்டு சக்திவேலு கிட்ட பைக்கை உடனே திருப்பு, பாண்டியன் கிட்ட போ பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சக்திவேலு வந்து பதறி போயிடுறாரு. நீங்க என்ன அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, இது முக்கியமான விஷயமா சொல்லுங்கன்னு அப்படி சொல்லி சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட கேட்கிறாரு. எல்லாம் இந்த பழனியோட கல்யாண விஷயமா தான் பேசணும், நீ போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போற பாண்டியனை வழியை மறைச்சு வண்டியை நிப்பாட்டி முத்துவேலு சக்திவேலும் பேசுறதுக்காக போறாங்க. ஏன் உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா, காலங்காத்தாலே வம்பளுக்கு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து முத்துவேலு சக்திவேலையும் திட்டிட்டு இருக்காரு. வேலை இல்லாமலாம் நாங்க ஒண்ணு இங்க வரல, பழனியோட கல்யாண விஷயமா தான் பேச வந்திருக்கேன், அது சம்பந்தமா தான் பேசணும், பழனிக்கு நம்ம நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பாண்டியனை மிரட்டுற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம அண்ணனே மிரட்டுறாரு, நம்ம பேசாம விட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கே யாருமே கிடையாது, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீயே ஒரு தனியாளு, நீ போய் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் மாறி மாறி பாண்டியன் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாப்பா நான் தனியால் தான், ஆனா அந்த தனியாளா இருந்துகிட்டே உன் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா கூட பிறந்த உங்க தம்பிக்கு உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, அதை நினைச்சு நீங்க தான் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது, நீ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலும் பாண்டியனுக்கு எதிர்க்கவே வந்து ரொம்பவே தைரியமா பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியல, கூட பிறந்த தம்பிக்கு நடக்க போற கல்யாணத்தையும் தடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்களா உண்மையிலே அவன் அண்ணன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவம் ஆயிடுறாரு. அப்ப கூட முத்துவேலுக்கும் சத்திவேலுக்கும் வந்துட்டு நம்ம கூட பிறந்த தம்பிக்கு தானே கல்யாணம் ஆகுது, நம்மளாலதான் பொண்ணு பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, சரி பாண்டியனாவது பண்ணி வைக்கட்டுமே சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ எப்படி பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிடிவாதமா இருக்காங்க. எங்க தம்பிக்கு எப்ப கல்யாணம் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நேரம் வரப்ப நாங்களே பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு ரொம்பவே எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லி தான் பழனிக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இத்தனை நாளா பண்ணாத கல்யாணத்தை தான் இதுக்கப்புறம் பண்ண போறீங்களா, முதல்ல உன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கான வழியை பாரு, அவனுக்கே நீ இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி பழனிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்ப, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அது போக உங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா பழனிக்கு கூட யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனாலதான் குமாருக்கு என்ன கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து முத்துவேல் குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டாரு. இப்படியே மாறி மாறி பேசினதால முத்துவேல் சக்திவேல் பாண்டியன் கடையில பிரச்சனை ரொம்பவே பெருசாகிட்டு இருக்கு. அப்ப அவனுக்குள்ள வர செந்திலும் சரவணனும் என்னப்பா பிரச்சனை எதுவும் அம்பளுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட பிரச்சனைக்கு போறாங்க. இவங்க ஒரு ஆள் இவங்கள்ட்ட போய் நீங்க ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, காலையில போய் வேலை இருந்தா பாருங்கடா, இவங்களுக்கு தான் வேலை இல்லாம காலங்காத்தால நம்ம வந்து வெட்டித்தனமா அம்பளுத்துட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நமக்கு கடையில நிறைய வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே அசால்ட்டா பேசிட்டு பசங்களை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஏதாவது பதில் சொல்றான் இருந்தாலும் கொஞ்சம் கூட மதிக்காம எவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு போறான் பாருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோவத்தோட இருக்கிற முத்துவேலை இன்னுமே கோவத்தை ஏத்தி விடுற மாதிரி சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்கன்னு, பழனியோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே கூடாது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும், அப்பதான் பாண்டியனுக்கு ரொம்பவே அவமானமாகும், ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டு நிக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கணும்னு, அப்பதான் நம்ம மனசுல இருக்க காயம் எல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கூட பிறந்த தம்பியோட கல்யாணத்தை நிப்பாட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி முத்துவேலுக்காக கொஞ்சம் இறக்க குணம் அதிகம், அவராது அப்படி நினைக்க மாட்டாருன்னு பார்த்தோம்னா, ஆனா அந்த பழனியோட கல்யாண விஷயத்துல முத்துவேலுமே வந்து சக்தியோட பேச்ச அப்படியே கேட்டுறாரு. ஆமா சக்தி, பழனியோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே கூடாது, கல்யாணம் என்ன அந்த நிச்சயதார்த்தமே நடக்க கூடாது, ஞாயிற்றுக்கிழமை தானே சொல்லியிருக்காங்க நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படின்னு, இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன், கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம நடக்கவே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலும் பிளான் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அதனால அவருமே அதை அசால்ட்டா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுமே பாண்டியன் ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்தது வீட்டுல இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் பாண்டியன் வந்துட்டு இந்த முத்துவேலு சக்திவேலும் சேர்ந்து பழனிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, காலங்காத்தாலே தேவையில்லாம அவங்க மூஞ்சில முழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்காரு. அப்பதான் மீனா வந்துட்டு அவங்க ஆபீஸ்ல நடந்த எல்லா பிரச்சனையுமே பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஊருக்குள்ள நிறைய பேர் ஆக்கிரமிப்பு நிலத்துல கடையெல்லாம் கட்டியிருக்காங்க மாமா, அதுக்காக நம்ம ஊர்க்காரங்க நிறைய பேருக்கு நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேன், அதை நான் தனிப்பட்ட முறையில எல்லாம் எதுவும் அனுப்பல, ஆபீஸ்ல இருந்து எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க, அதனால தான் அனுப்பிச்சிருந்தேன். அப்படி ஒரு நோட்டீஸ் தான் வந்துட்டு முத்துவேல் வீட்டுக்குமே போயிருக்கு. அந்த நோட்டீஸை பார்த்ததுமே சக்திவேலும் குமார் கிளம்பி என்னோட ஆபீஸுக்கு வந்துட்டாங்க. நான் அந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேங்கிறது தெரியாம ஏதோ அந்த நோட்டீஸே நானும் தனிப்பட்ட விருப்பத்துல அனுப்புன மாதிரி சக்திவேலும் குமார் நினைச்சுக்கிட்டு நீ ஆபீஸ்ல வந்து மிரட்டிட்டு போனாங்க. நீ இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்க, நாங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கோம் தெரியுமா, ஊருக்குள்ள நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, எங்க இடத்துக்கு நீ நோட்டீஸ் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆபீஸ்லயே வந்து மிரட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஆபீஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே கோவமாகற பாண்டியன் வந்து மீனா கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாதமா, நீ உன்னோட வேலைக்கு நேர்மையா இருக்க, நீ அதை அப்படியே கண்டினியூ பண்ணு, அதே மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஏன்ட்ட சொல்லு, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஆதரவா பாண்டியனுமே பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜியை பார்த்தோம்னா அவங்க அப்பா சித்தப்பான்னு கூட நினைக்காம தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ராஜியுமே ரொம்பவே நேர்மையா இருக்காங்க. இந்த விஷயத்துல ராஜியுமே வந்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லக்கா, அவங்களால அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது, நீங்க ஆபீஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா பண்ணுங்க, உங்க வேலைக்கு நேர்மையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்லிடுறாங்க. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதால மீனாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் மீனா வந்து கண்டிப்பா பயப்படாம இந்த முத்துவேலோட ஆக்கிரமிப்பு இடம் விஷயத்துல கண்டிப்பா பயங்கரமான முடிவா தான் எடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர முத்துவேலு சக்திவேலும் வந்துட்டு எப்படி இந்த பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்ட
நிப்பாட்டுறது அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட இதுக்கு ஒரே வழிதானே இருக்கு, இந்த பாண்டியன் குடும்பத்தை பத்தி பழனிக்கு பொண்ணு கொடுக்குறவங்க வீட்டுல நம்ம அப்படியே ஒண்ணு விடாம சொல்லிடணும். கோமதியை கல்யாணம் பண்ணது, ராஜியை கல்யாணம் பண்ணது, இது எல்லாமே சொத்துக்காகவும் நகைக்காகவும் மட்டும்தான். இந்த விஷயம் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்க பாண்டியன் வீட்டுல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு வழிதானே இருக்கு, இதைத்தான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லிடலாம்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு பிளான் சொல்லிடுறாரு. முத்துவேலுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க தனியா இருக்கிறப்ப அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு பொண்ணு கொடுக்க போற பொண்ணு வீட்டுக்காரங்களோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு டைரக்டா போற முத்துவேலு சக்திவேலு வந்துட்டு அங்க 2 பேரும் தான் பழனியோட கூட பிறந்த அண்ணங்க. நீங்க எது கேட்கறனாலும் எங்க கிட்ட தானே கேட்டு இருந்திருக்கணும். இந்த பாண்டியன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு பாண்டியன் பேச்சு கேட்டுட்டு அந்த வீட்டுல போய் பொண்ணு கொடுக்க போறீங்க. அந்த பாண்டியன் குடும்பம் எவ்வளவு மோசமான குடும்பம் தெரியுமா? அங்க மட்டும் பொண்ணு கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடும். ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட கேட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலும் ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சு பொண்ணு வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சக்திவேலு வந்துட்டு எங்க வீட்டு பிள்ளைய ராணி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த பொண்ணுக்காக பெரிய பெரிய இடத்துல எல்லாம் நாங்க வரன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த பாண்டியனோட பையன் கதிர் வந்துட்டு நாங்க சேர்த்து வச்சிருக்க சொத்து பணத்துக்காக ஆசைப்பட்டு ராஜியை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். ராஜியோட நகை பணம் எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போய் ராஜியோட அம்மா நகையை முதற்கொண்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா நகையை இப்பதான் பிரச்சனை பண்ணி நாங்க ரிட்டர்ன் வாங்கணும். அவங்க குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம், அவங்க பசங்க அதை விட மோசமானவங்க, அவங்க கல்யாணம் பண்றதே உங்களோட சொத்து பணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்தை பத்தி இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே முத்துவேலு சக்திவேலு சேர்ந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பழனி என்னதான் நல்ல பையனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேலையே கிடையாது. அவனே பாவம் அந்த பாண்டியன் கடையில பொட்டலம் போற வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால அவனையே பாத்துக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு போய் நீங்க பொண்ணு கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? நாங்களும் பழனிக்கு பொண்ணு பார்க்காமலாம் இல்ல, ஊருக்குள்ள எல்லாம் பொண்ணு பாத்துக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா அவன் பாண்டியன் கடையில வேலை பார்க்கறது தெரிஞ்சனாலே யாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தோம், எங்க கூட வந்துரு, கடையை பாத்துக்கோ, ஆபீஸை பாத்துக்கோ, மில்லெல்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு அங்கேயே இருன்னு சொல்லி ரொம்ப நாளா நாங்க சொல்லி பார்த்துட்டோம். அவன் கேட்காம பாண்டியன் பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த கடையிலேயே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் இத்தனை நாளா பழனிக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சக்திவேல் சொல்றத பொண்ணு வீட்டுக்காரங்களுமே நம்புற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா உங்க பொண்ணு அங்க போச்சுன்னா கடைசி வரைக்குமே உங்க பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்துட்டு இப்படி போய் ஒரு குடும்பத்துல கொடுத்து உங்க பொண்ணு வாழ்க்கையை பாலாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கூட பிறந்த தம்பி தான் கூட நினைக்காம தம்பியோட கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு. சொல்ல வேண்டியதை நாங்க சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்க பாண்டியன் வீட்டுல நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியே நின்று முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடக்காத கல்யாணத்துக்கு இவங்க நிச்சயதார்த்தம் வேற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி முத்துவேலு சக்திவேலு சிரிக்கிறத பார்த்ததுமே பாண்டியனுக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் அதிகமாயிருது. கோமதியை கூப்பிடுற பாண்டியன் வந்துட்டு உங்க அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம சிரிக்க மாட்டாங்க, அவங்க காரணத்தோட தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த பழனியோட நிச்சயதார்த்தத்துல ஏதோ கலாட்டா பண்ணிருக்காங்க அவங்க, அதனாலதான் இவ்வளவு தைரியமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு வேற தெரியலையே, இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க வேற யாருன்னு கிளம்பல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் புலம்பிட்டு இருக்காரு. நீங்க எதுவும் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும், பழனியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி கோமதி வந்து பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போயிடுறாங்க. இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க வரல அப்படின்னு சொல்லி பாண்டியன் வீட்டாளங்க எல்லாருமே கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்தோட அருமை தெரிஞ்சா எப்படி வருவாங்க, இந்த நிச்சயார்த்தம் எல்லாம் நடக்காது, தேவையில்லாம இங்க உட்கார்ந்து நேரத்தை வீண் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ஊர்க்காரங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா கூட பிறந்த தம்பிக்கு தான் நிச்சயார்த்தம் நடக்குது, நீ ஏன் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லி ஊர்க்காரங்க எல்லாருமே சக்திவேலை திட்டிட்டு இருக்காங்க. கூட பிறந்த தம்பிங்கறக்காக நான் சொல்லல, இந்த குடும்பத்துல அவன் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு குடும்பத்துல அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுனா இவனுக்குலாம் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா, இந்த குடும்பத்தை பத்தி யாராவது பொண்ணு வீட்டுக்கு சொல்லிருப்பாங்க, அதனால தான் பயந்துட்டு அவங்க வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவர் போய் பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு யாரோ போய் ஏதோ சொல்லிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாடையா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பயே வந்து பாண்டியன் கண்டுபிடிச்சாரு, இந்த சக்திவேலும் முத்துவேலும் போய் பொண்ணு வீட்டுல ஏதோ சொல்லிருப்பாங்க போல, அதனாலதான் இன்னும் பொண்ணு வீட்டுல யாருமே வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நிச்சயார்த்தம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு சந்தோஷமா நின்னுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே கார்ல வந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னனே ஆச்சு, இவ்வளவு தூரம் சொல்லி இவங்க கிளம்பி வந்துட்டாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு தூரம் நம்பிக்கை வந்துச்சு இவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் கிளம்பி போய் நிக்கிறப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து முத்துவேல் கிட்ட நீங்க பாண்டியன் குடும்பத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே பாண்டியன் வீட்டாளுங்க உங்க 2 பேர் கேரக்டர் பத்தி எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க, கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்க, பழனிக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாண்டியன் எங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சுமே உங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் நாங்க பொறுமையா நீங்க சொல்ற எல்லா பொய்யுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு முன்னாடியே பாண்டியன் குடும்பத்தை பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதை அப்படியே நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து முத்துவேல் சக்திவேல ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திடுறாங்க. இதை பார்த்ததுமே பாண்டியன் வந்து கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த கல்யாணம் நடக்காது, நிச்சயார்த்தம் நடக்காது அப்படின்னு. இதை விட அவமானம் உங்க 2 பேருக்கு வேற ஏதாவது இருக்குமா? கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணம் நடக்க போது அந்த கல்யாணத்தை போய் தடுக்கிறதுக்காக கூட பிறந்த தம்பியவே நீங்க தப்பா போய் சொல்லி வச்சு வந்திருக்கீங்கன்னா நீங்களா என்னடா அண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்மே வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. இப்படி ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டு முத்துவேலு சக்திவேலும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இப்படி வெள்ளையும் சொல்லையுமா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேல் சக்தியோட கேரக்டர் முழுசா தெரிஞ்சுக்கிற பழனி வந்துட்டு நான் வீட்டுல பேசினப்ப கூட பாண்டியன் கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் என்னோட கல்யாணத்துக்கு எங்க அண்ணங்க தான் வந்து முன்னெடுத்து செய்யணும், எனக்கு எங்க அம்மாவும் அண்ணங்களும் இருந்தாதான் என் மனசு திருப்தியா இருக்கும், இந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு மோசமா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே
இல்ல, உங்க கூட பிறந்ததுக்கே நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா பழனியுமே வந்து முத்துவேல் சக்திவேல பயங்கரமா திட்டுறாரு. பாண்டியன் கூட சேர்ந்துட்டு உனக்கு வாய் வந்துருச்சான்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவ்வளவு பேர் முன்னாடியே பழனியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஊர்க்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியன் வீட்டாளுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா எல்லாருமே பழனிக்கு சப்போர்ட்டா நிக்கவும் முத்துவேல் சக்திவேல்னால எதுவுமே பேச முடியல. பட்ட அவமானம் பத்தாதா, இதுக்கு மேல நின்னு அவமானப்பட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்லவும் வேற வழியே இல்லாம முத்துவேல சக்திவேல அங்க இருந்து நடைய கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாட்டி வந்துட்டு பழனிக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகல, நம்ம மருமைய பாண்டியன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சா அதை போய் இவங்க கெடுக்க பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அவங்க பசங்க மேல பயங்கரமா கோவம் வருது. இனிமேலே உங்க கூட சேர்ந்து என் காலத்தை கடத்த முடியாது, பழனி கூட நான் இருந்துக்கிறேன், என் பொண்ணு கூட நான் இருந்துக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழுதுகிட்டே பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்துறாங்க. இதை பார்த்ததுமே முத்துவேல் சக்திவேல் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. போதுமா, இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்கல்ல, இப்போ உங்க கூட இருந்த யாருமே இல்ல, இப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா? இப்படி ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டு பெத்த அம்மாவை பிரிஞ்சு பெத்த மகளை பிரிஞ்சு கூட பிறந்த தங்கச்சியை பிரிஞ்சு இப்படி யாருமே இல்லாம இந்த பணங்காசை வச்சுக்கிட்டு நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலோட ஒய்ஃபுமே வந்து ரெண்டு பேரோட ஹஸ்பண்டையுமே திட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமா ஒரே நாள் அவமானப்படவும் முத்துவேல் வந்து ரொம்பவே இடிஞ்சு போய் உட்கார்ந்துறாரு. சக்திவேல் வந்து முத்துவேலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது முத்துவேல் வந்து இந்த சக்திவேல் குமார் பேச்சை கேட்டுக்கிட்டு எதுவும் தப்பு பண்ணாம கொஞ்சமாவது திருந்தி வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.